ராஜினாமா பண்ணா டிக்கெட் குடுப்பாரான்னு யாருக்குமே தெரியாது. இன்னைய வரைக்கும் தெரியாதுங்க. நம்பிக்கையில தான் போனோம். ஏற்கனவே ஒரு தடவ ப்ராமிஸ் பண்ணி தானே விஜய் அந்த ப்ராமிஸ கீப் அப் பண்ணல. அப்புறம் என்ன நம்பிக்கையில போவாங்க? இப்படியான பெரிய குழப்பத்துல இந்த அணிச்சேர்க்கையும், மற்ற குலத்து அறிஞர் பறவைகளோட வலசை, அரசியல் வலசையும் அப்படிதான் இருக்கு. இது எங்க போய் முடியும்னு தெரியல. அதிமுக கொஞ்சம் சுதாரிச்சு இதுல மீண்டு வரணும். மீண்டு வரணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வெற்றியாவது, 2 வெற்றியாவது இடைத்தேர்தல்ல கிடைக்கும். தாவேகாவோட அரசியல் வியூகம் இப்போதைக்கு அதிமுகவை கரைக்கிறது அப்படின்னு அமையுது. ஆனா அது கொஞ்சம் தடுக்கப்பட்டு விட்டதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு வகையில அதிமுகவோட அந்த வெளியில போறவங்கள குறைக்கிறாரு. பழைய மாதிரி தெரியல. சனிக்கிழமை போறாங்க. நாளைக்கு கொஞ்சம் பேர் போவாங்க. ஷூரா போவாங்க. ஆனா அவங்க எல்லாருமே அதிமுகவோட ஓட்டு வங்கியை பிரதிபலிக்கிறாங்களா இன்றைய தேதிக்கு? இப்ப கடம்பூர் ராஜுவோ மத்தவங்களோ அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயங்க. 86 நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல பெரும்பாலான நகர சபைகளை திமுக கைப்பற்றியது. கூட்டணி பலமும் இல்ல அப்போ திமுகவுக்கு. எல்லாம் அதிமுக ஜோதியில போய் கலந்துட்டாங்க. கூட்டணி கட்சியெல்லாம் எம்ஜிஆர் ஜோதியில கலந்துட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கணக்கு திமுக போடுகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ராஜா கூட்டணியே வேணான்றாரு. ஸ்டாலின் அவர்களும் நேற்றைக்கு சொல்லும் போது அதை பரிசீலனை செய்யற மாதிரி தான் சொன்னாரு. சோ பெரிய மாறுதல். ஒரு பக்கம் கூட்டணி சேருதுங்க, தாவேகா பக்கம். எப்போதும் கூட்டணியோட இருக்கிற திமுக கூட்டணி வேணான்னு முடிவு எடுக்குது. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்க சார். சார், அதிமுக தரப்புல இந்த 2 பாகமா பிரிஞ்சாங்க. ஒரு 25 எம்எல்ஏக்கள் பிரிஞ்சிருந்தாங்க. அதுல எஸ்பி வேலுமணி தரப்பு, விஜயபாஸ்கர் தரப்புன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு தரப்பு பிரிஞ்சிருந்தாங்க. இந்த எஸ்பி வேலுமணி தரப்புல ஒரு மன்னிப்பு கடிதம் குடுத்தாங்க. அது இப்போ அதிமுகல இப்போ அவர் எடப்பாடி அவர்கள் ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு திருப்பி அந்த பதவி பறிக்கப்பட்ட பதவிகளை திருப்பி அவருக்கு குடுக்குறது. இந்த பதவியும் அவங்களுக்கு குடுக்குறாங்க அப்படின்றது இது எப்படி பார்க்கலாம்? எடப்பாடி அவர்கள் திருப்பி இறங்கி வராரா? விஜய் சைடு அவர்கிட்ட போகாம நம்ம கூட தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த முயற்சி எடுக்கிறாரா? எடப்பாடி இறங்கி வர்றாராங்கிறது தெரியல. ஆனா சமரச முயற்சிக்கு தயாரா இருக்கிறாரு. சமரச முயற்சி எடுக்கிறார். அப்படி நம்ம இதை புரிந்து கொள்ளலாம். இது காலகாலமா நடக்கிற விஷயம்தான். ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வரும்போது பழைய கட்சியிலிருந்து கொஞ்சம் பேர் போறதெல்லாம் இயற்கையான விஷயம். 89 ஜெயலலிதா அம்மா அதிமுக ஜான்னு 2ஆ பிரிஞ்சது. ஆட்சியை பிடிப்பாங்கன்னு ஜெயலலிதா தரப்பு நம்புச்சு. ஆனா கலைஞர் ஆட்சி வந்துருச்சு. ஆட்சி இல்லைன்ன உடனே அதற்கு முன்னதாக நடந்த பல சம்பவங்கள், பல வெறுப்புகள் காரணமாக அதிமுக ஜெயில இருந்து பிரிஞ்சாங்க. அதாவது கே சரணாச்சி, திருநாகரசன் அவர்கள் தலைமையில ராமராஜனை முன்னிறுத்தி, நடிகர் ராமராஜனை முன்னிறுத்தி அதிமுக பிளவுபட்டது. அப்புறம் இரட்டை இலை கிடைத்தது, ஒன்றா இணைந்தாங்க. அது ஒரு தனி கதை. கே சரணாச்சிக்கு ஒரு வரலாறு இருக்கு. அவர் 80ஸ்ல நாங்களாம் பத்திரிகை துறைக்கு புதுசா வரும்போது அவர் ஒரு யங் அண்ட் பியூட்டிஃபுல் மினிஸ்டர். மீசையெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஜம்முன்னு இருப்பாரு. புல்லட் மோட்டார் சைக்கிள். எம்ஜிஆர் வரும்போது கிரௌடு கண்ட்ரோல், அவர் மினிஸ்டர். ஆனா மோட்டார் சைக்கிள் வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு கிரௌடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாரு. உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடக்கும்போது அண்ணாச்சியோட கிரௌடு கண்ட்ரோல் ரொம்ப ஃபேமஸ். அப்பேற்பட்டவர் முகத்துல ஒரு அமில வீழ்ச்சி ஆகிப்போச்சு. பல காரணங்கள் சொன்னாங்க. அதுக்கு முகமே செஞ்சிருச்சு. ஜெயலலிதா அவர்களே போய் பார்த்தாங்க. கே சரணாச்சிலாம் பார்த்தாரு. அப்புறம் பல மனக்கசப்புகள், பிரிவெல்லாம் நடந்தது. 91 பெரிய அளவுக்கு ஜெயலலிதா வெற்றினா ராஜீவ்காந்தி மரணம், கொலை, அதற்கு பிறகு விளைந்த அனுதாப அலையின் காரணமாக கிட்டத்தட்ட 225, 228 தொகுதி ஜெயிப்பு. அதாங்க அலை உண்மையாவே. இப்ப விஜயோட இந்த அலையெல்லாம் எனக்கு அலையா எப்பவும் தெரியறது இல்லை. திடீர்னு எங்க ஆபீஸுக்கு ஒரு போட்டோ, மகாதேவன் ஒருவருங்க. அவரு சசிகலாமா ரிலேட்டிவ், நல்லா தெரிந்தவர், யங்ஸ்டர் அப்போ. அப்புறம் அவரு இப்ப இல்ல, ஒரு கோயில் பிரகாரத்தை சுத்தி வரும்போது அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டாருங்க. பெரிய சேடா இருந்துச்சு எங்களுக்குலாம். அவர் ஒரு போட்டோ கொண்டு கொடுத்தாரு. இந்த படத்தை நீங்க உடனே போடணும், கார்டன்ல இருந்து கொடுத்து விட்டாங்கன்னு. பார்த்தா கே சரணாச்சி அவங்க மிஸ்ஸஸ் ஜெயலலிதா அவர்களுக்கு வணக்கம் வச்சுட்டு இருக்காங்க.
படத்தை உடனே போடணும்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். இப்போ உடனே நீங்க இப்பவுமே பப்ளிஷ் பண்ணணும்னாரு. இது வார பத்திரிக்கை அப்படி பப்ளிஷ் பண்ண முடியாதுன்னு அவரு அப்படியே இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னா அவர் திருப்பி கார்டன் ஃபோன் பண்ணா தந்தி ஆபீஸுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. அது ஒரு தராசு ஆபீஸுக்கு கொண்டு வந்துட்டாரு. அப்புறம் திருப்பி கொண்டு போனாரு. பசுமையா எனக்கு நினைவு இருக்கு. அதுக்காக நான் சொல்றேன். அப்பேற்பட்ட கே சார் அண்ணாச்சியும் பிறகு ஜெயலலிதாவிடமிருந்து விலகி இருந்தார். அப்புறம் திமுகவில் சேர்ந்தார். திமுக ஆட்சியின் போது மினிஸ்டராகவும் இருந்தார். இப்ப சமீப காலம் வரைக்கும் மினிஸ்டராகவும் இருந்தாரு. தங்கம் தென்னரசும் அவரும் இப்ப வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு க்ளோஸ். விருதுநகர்ல அவங்க மாவட்டத்துல பெரிய அளவுக்கு வெற்றியும் பெற்றாங்க. அதாவது இந்த திராவிட இயக்கங்களுக்குள்ள கட்சி மாறுறது கொஞ்சம் இயற்கை தான். ஆனா தாவேக்கான புதிய கட்சி வரும்போது அதை நோக்கி டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒண்ணு இனிமேல் நம்ம தொகுதியில நம்ம ஜெயிக்க முடியாது. அதிமுக பேனர்ல அந்த இரட்டை இலைக்கான அந்த இது போயிடுச்சு, சாம் போயிடுச்சு. இல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமைத்துவம் பேர்ல நம்பிக்கை இல்லை. இப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அப்படிதான் 25 பேர் போனாங்க முதல்ல வெளியில. அப்ப விஜயே போய் பாக்குறாரு அவங்கள. பூச்செண்டெல்லாம் கொடுக்குறாங்க. 25 பேருக்கும் நமக்கு வந்து ஒரு பதவி நிச்சயம், அரசியல் மறுவாழ்வு நிச்சயம் தான் நினைச்சிருப்பாங்க. மந்திரி ஆகலாம், வாரிய தலைவராகலாம், ஏதோ ஒரு அரசியல் மறுவாழ்வு. ஆனா நடக்கல. அப்போ விஜயை ப்ராமிஸ் பண்ணிருக்கணும், இல்ல விஜய் சார்பா யாராவது ப்ராமிஸ் பண்ணிருக்கணும். அதை நிறைவேற்ற முடியலன்னு ஆயிருது. 21 பேர் வெக்ஸ் ஆயிட்டாங்க. அடுத்த கட்டமாக அவங்க திரும்பிட்டாங்க. அதாவது தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்த அடுத்த சில தினங்கள்ல மீண்டும் அவங்க தாய் கட்சிக்கு பேக் அடிச்சு வந்துட்டாங்க. ஆனா அதுக்குள்ள மாவட்ட செயலாளர் பதவி பிடிங்கியாச்சு. புது மாவட்ட செயலாளர் போட்டாச்சு. இந்த துணை பொதுச் செயலாளர் அப்புறம் வந்து அமைப்பு செயலாளர் இது வந்து ஒரு அலங்கார பதவி தாங்க. அதுல ஒன்றும் பெரிய அளவுக்கு பவர்லாம் கிடையாது. மாவட்ட செயலாளர் தான் ரியலா வந்து அந்த லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருக்கவங்களுக்கு அந்த பதவி தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஆனா மாவட்ட செயலாளர் போடல. இவர் எடப்பாடி இப்போ அவங்களை துணை பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்காரு. ஆல் ஆர் டெப்டி பிரைம் மினிஸ்டர்ஸ் பட் வித்தவுட் போர்ட்போலியோ மோஹின் துக்ளக் படத்துல எல்லாரும் துணை பிரதமர். ஆனா துறையே கிடையாது. துணை பிரதமரா இருக்கலாம். அதுல பயன் இல்லை. அப்போ அவங்க ஒண்ணு இப்ப திருப்தி ஆயிருக்க மாட்டாங்க. எஸ்பி வேலுமணி இவங்களாம் திருப்தி ஆயிருக்க மாட்டாங்க. பட் தாவேகாவுக்கு பேக் அடிச்சு திருப்பி ஆதரவு நிலைக்கு போறதுக்கும் அவங்களுக்கு சங்கடம் இருக்கு. அது போக அப்படி ராஜினாமா பண்ணாலும் இடைத்தேர்தலில் வெற்றி பெறணும். தாவேகா டிக்கெட் கொடுக்கணுங்க. இப்போ விஜயபாஸ்கர் வந்து திங்கட்கிழமை சேர போறாரு. அவர் விஜய் முன்னாடி சேர்றதுக்கு பல முயற்சி எடுத்தாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டம் எனக்கு ரொம்ப நெருங்கின மாவட்டம். அங்கெல்லாம் ஆள் திரட்டிட்டு இருந்தாங்க. தொகுதி பூரா அவர் வந்து எல்லா வாக்காளருக்கும் இப்ப காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு நேற்றைக்கு. அவ்வளவுதான் செஞ்சுமே அவர் ஜாயின் பண்ணும்போது புஷியானந்த் முன்னாடி தான் ஜாயின் பண்றதா சொன்னாங்க. ஒரு திருமண மண்டபத்துல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குங்க. அதாவது அவர் எப்படி நினைக்கிறாருன்னா விஜய் கட்சிக்குள்ள யாராவது புதுசா வராங்க, அது வந்து ஆனந்த் பொறுப்பு. அரசியல் திமுகவுக்கு பதில் சொல்றது, அரசியல் ரீதியாக வியூகம் அமைத்தல், அதெல்லாம் வந்து ஆதவ் பொறுப்பு. சோ 2 ஆவண்ணாவுக்கு மத்தியில தாங்க தாவேகாவே இருக்கு. இப்போ இந்த புதுசா போய் சேர்ற அதிமுகல இருந்து போய் சேர்றவங்க எவ்வளவுதான் சீனியரா இருந்தாலும் இந்த 2 பேரை எப்படி ஓவர் கம் பண்ண போறாங்கன்னு தெரியல. பண்றது ரொம்ப கஷ்டங்க. இது வந்து எஸ்பி வேலுமணி எல்லாம் யூகிச்சிருப்பாரு. அதையும் தாண்டி வந்து சிவிஎஸ்க்கும் விஜயபாஸ்கருக்கும் போக முடியல. அதையும் தாண்டி அப்படின்னா அவங்க 2 பேருமே என்ன நினைச்சிருப்பாங்கன்னா மாவட்ட செயலர் ஆக முடியாது இனிமேல. அதிமுகல இருந்து பயன் இல்ல. அப்புறம் வியாபாரம் இருக்கு. விஜயபாஸ்கருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குவாரிங்க அவரு. அந்த வியாபாரம்னா அவங்க எல்லாம் ஸ்ட்ரிக்டன் பண்ணாங்கன்னா இவங்க வியாபாரமே பாதிக்கப்பட்டுரும். ராஜினாமா பண்ணா டிக்கெட் கொடுப்பாரான்னு யாருக்குமே தெரியாது. இன்னைய வரைக்கும் தெரியாதுங்க. நம்பிக்கையில தான் போகணும். ஏற்கனவே ஒரு தடவை ப்ராமிஸ் பண்ணி தானே விஜய் இந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணல. அப்புறம் என்ன நம்பிக்கையில போவாங்க? இப்படியான பெரிய குழப்பத்துல வந்து இந்த அணிச்சேர்க்கையும் மற்ற குலத்து அறிஞர் பறவைகளோட வலசை, அரசியல் வலசையும் அப்படிதான் இருக்கு. எங்க போய் முடியும்னு தெரியல. அதிமுக கொஞ்சம் சுதாரிச்சு இதுல மீண்டு வரணும். மீண்டு வரணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வெற்றியாவது 2 வெற்றியாவது இடைத்தேர்தல்ல கிடைக்கும். இல்ல இன்னொரு ஸ்ட்ராங் பொசிஷன் பண்ணிக்கிறதுக்காக பாக்குறாங்க சார். அதாவது தாவேகா தரப்புல இன்னொரு 10 சீட்டுன்றது நம்மளுக்கு வந்துருச்சுன்னா, அந்த 10 சீட்டும் இடைத்தேர்தல்ல நம்ம வந்து கொஞ்சம் வெற்றி பெற்றோம்னா, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மெஜாரிட்டிக்காக ஒரு இது கிடைக்கிறதுக்காக ஸ்ட்ராங் பொசிஷன் பண்றத தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இருக்குங்களா? அது கேம்பிள் தான். ஆனா ஏன்னா நான் ஏற்கனவே நான் சொன்னபடி அலைனா அப்படியே அடிச்சு வரணுங்க. அப்படி வரல.
35% ஓட்டுன்னு கிளைம் பண்றாங்க. ஆனா 35% இருக்குமாங்கிறதுல எனக்கு கொஞ்சம் பெர்சனல் சந்தேகம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ம். கிட்டத்தட்ட ஒரு 50லிருந்து 75 பேரு அதிமுக ஆளுகளுக்கு தான் டிக்கெட் குடுத்தாங்க. ம். தாவேகாவோட டிக்கெட்ட யோசிச்சு பாருங்க. 35% ஓட்டுல கூபாகிருஷ்ணன் ஓட்டு இருக்குல்ல. அவர் வெற்றி ஆமா. பெறல. ம். ஆனா கூபாகிருஷ்ணன் ஓட்டு யாரோட ஓட்டா இருக்கும்? அதிமுக. அதிமுக ஓட்டா தானங்க இருக்க முடியும். ஆமா. அப்படி அதிமுகல இருந்து போன நெறைய பேரு, அவங்க ஓட்டு சேர்ந்தது தானே 35%. அதனால தான் ஆதவ் அது திருப்பி திருப்பி சொல்றாரு. அதிமுக நாங்க தாங்க புது அதிமுக. அதிமுக தொண்டர்கள், எம்ஜிஆர் தொண்டர்கள், ஜெயலலிதா தொண்டர்கள்லாம் விஜயோட இருக்காங்கன்னு ஏன் திருப்பி திருப்பி சொல்றாரு? அப்படி சொல்லக்கூடாதுல்ல. இப்ப தாவேகா, ஆமா. விஜய் வந்து தலைமையில ஆட்சி அமைச்சாச்சு. அப்ப எல்லாமே விஜய் தான். விஜயை நம்பி தான் வந்து அந்த 108, 107 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. ம். அப்போ 35% ஓட்டு வாங்கியிருக்கிறதா அவரே தான் சொல்றாரு. 1,75,00,000 ஓட்டுன்றாரு. ஆமா. அப்போ புது அதிமுகவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த 1,75,00,000 ஓட்டுல எவ்வளவு லட்சம் ஓட்டு வந்து அதிமுக ஓட்டு உங்களுக்கு விழுந்திருக்கு? அந்த கேள்வி அது அரசியல் ரீதியா அது சரியான பொசிஷனா அப்படி சொல்றது? ம். இப்போ காங்கிரஸுக்கு ஒரு எம்பி சீட்ட நீங்க விட்டு குடுத்துட்டீங்க. ஆமா. அவர் என்ன சொல்றார் பிரவீன் சக்கரவர்த்தி? உள்ளாட்சி தேர்தல்ல பழையபடியெல்லாம் எங்கள ஏமாத்த முடியாது. எங்களுக்கு அதிக இடம் குடுக்கணும். ஏன்? ஏன்னா நாங்க இப்ப ஆளுங்கட்சின்றாரு. ம். ஆளுங்கட்சியோட ஒரு பகுதி. அங்க 2 மந்திரி இருக்காங்க. ம். அப்ப எங்களுக்கு அதிக இடம் தரணும். போன தடவ 5% குடுத்தாங்கன்னா, இந்த தடவ 15% குடுக்கணும். அதானே கணக்கு. ஆமா. அப்போ காங்கிரஸ் ஓட்டும் தாவேகாவுக்கு 1,75,00,000 ஓட்டுல ஏதோ கொஞ்சம் விழுந்திருக்கு. ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ ஏதோ விழுந்திருக்குன்னு தானே அவங்க நினைக்கிறாங்க. ஆமா. அது உள்ளூர் கணக்குல அவங்களுக்கு தெரியும்ல என்ன ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சுன்னு. திமுகவுக்கு ஆகலைங்க. ம். தாவேகாவுக்கு ஆயிருக்கு. ம். இப்போ இந்த கணக்க சமாளிச்சு வரும்போது, தாவேகாவோட அரசியல் வியூகம் இப்போதைக்கு அதிமுகவை கரைக்கிறது அப்படின்னு அமையுது. ஓகே. ஆனா அது வந்து கொஞ்சம் தடுக்கப்பட்டு விட்டதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு வகையில அதிமுகவோட அந்த வெளியில போறவங்கள குறைக்கிறாரு. பழைய மாரி தெரியல. ம். சனிக்கிழமை போறாங்க. இப்ப நாளைக்கு கொஞ்சம் பேர் போவாங்க. ஷூரா போவாங்க. ம். ஆனா அவங்க எல்லாருமே வந்து அதிமுகவோட ஓட்டு வங்கிய பிரதிபலிக்கிறாங்களா இன்றைய தேதிக்கு? ம். இப்ப கடம்பூர் ராஜுவோ, மத்தவங்களோ? அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயங்க. அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்ல இவங்களோட ரோல் என்னவா இருக்கும்? ம். இவங்களே கேட்பாங்களா? இப்ப மதுரையில இருந்து ஒரு அதிமுககாரர் உதாரணமா சொல்றேன். ம். அவரு ஒரு பெரிய ஆள் போயிருக்காரு அப்படின்னா, அவரு மதுரை மேயர் கேட்பாரா? இப்ப புதுக்கோட்டையில இருந்து சாருபாலா தொண்டைமான் அதிமுகவுக்கு போறதா, இது தாவேகாவுக்கு போறதா பேச்சு அடிபடுதுங்க. ஓகே. அவங்க மன்னர் பரம்பரை. பெரிய அளவுக்கு அவங்க பெரிய ஃபேமிலி மரியாதையே ரொம்ப ஜாஸ்தி. ம். ஆமா. அப்படி போனா அங்க இடிக்கும். எப்படின்னா, ஏற்கனவே அங்க அறந்தாங்கில மந்திரி இருக்காரு. அவரு புது மந்திரி. பர்வேஸ் ரொம்ப டஃப்பா தான் ஜெயிச்சு வந்திருப்பாரு அறந்தாங்கில. ம். அப்ப விராலிமலையில ஏற்கனவே தாவேக்காரர்லாம் நின்னு அவங்க வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. ம். புதுக்கோட்டையில வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. திருமயத்துல வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த புதியவர்கள், அதுவும் குறிப்பா ஒரு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவங்க, இப்போ விஜயபாஸ்கர்னா பலமுறை எம்எல்ஏவா, மந்திரியா இருந்தவரு. அவரு வந்தா அவங்களுக்கு அவங்களோட அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படுமே. ம். அந்த இடத்துல எல்லாருமே தயங்குவாங்களே. அது என்ன இது என்ன மாதிரியான முயற்சி? அது உண்மையிலேயே எனக்கு புரியல. அதாவது ஜெயலலிதாவாக இருந்தால், ஜெயலலிதா எப்போ அத வந்து ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா, 91 தேர்தல்ல இல்லைங்க. ம். 91 தேர்தல்ல வந்து அவங்களுக்கான வெற்றி முக்கிய காரணம் ராஜீவ்காந்தியோட கொலை. ஓகே. அவங்க நல்லா ப்ரூவ் பண்ணது 2001 தேர்தல்ல தான். ம். 2001 தேர்தல்ல அவங்க வந்து பலதரப்பட்ட கட்சிகளோட கூட்டணி வச்சாங்க. சோ திமுக ஆட்சி 96, 2001 ஆட்சி நல்ல ஆட்சிங்க. ம். அந்த ஆட்சி வந்து கூட்டணியே இல்லாம, கூட்டணி பலமே இல்லாம வீழ்த்தப்பட்டது. இப்பவும் திமுகல மீண்டும் ஒரு முறை கூட்டணி பத்திய சர்ச்சை வருது. அத கவனிச்சீங்களா? ஆமா சார். அது இப்ப என்ன பண்ண போறீங்க? ஏன்னா நெறைய பேச்சுகள் வந்துட்டு இருக்கு. ஆர்.ராசா அவர்கள் போன்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணியே வேணாம் நம்மளுக்கு. நம்ம தனிச்சே நிக்கலாம் அப்டின்னு இருக்காங்க. ஏன்னா, கூட்டணி இல்லாம திமுக ஜெயிச்சது கிடையாதுன்ற அந்த ஒரு பேச்சும் இருக்குன்றப்போ, இப்ப கூட்டணி இல்லாம தனிச்சு நிக்கலான்ற இந்த ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்கும்? அதுவும் பரிசீலனை பண்ணி பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்கலாம் சார்? கூட்டணி இல்லாத ஒரு திமுக எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் சார்? இப்ப வந்து நடப்பு அரசியல் எப்படி பாருங்க. தாவேகாங்கிற ஒரு கட்சி ஆட்சியில இருக்கு. அதோட முகம் என்பவர் விஜய். ஆமா. திரை நடிகர் மட்டும் இல்ல.
ஒரு கவர்ச்சி இருக்கு, ம். நான் கன்வென்ஷனலா தெரிகிறாரு, ஸ்டைலிஷா இருக்கு. ஓகே. யாருக்கு அப்பீல் பண்றாரு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்புக்கு அப்பீல் பண்றாரு. ஆமா. அந்த ஏஜ் குரூப் விஜயோட எல்லா செய்கைகளையும் ரசிக்கிறாங்க. 35 to அத 40. கண்டிப்பா 40 அண்ட் பிலோனே கூட நீங்க வச்சுக்கங்க. ஓகே. என்ன காரணம்னா, அவங்க ஹார்ட் கோர் சித்தாந்தத்துல இருந்து வரல. ம். பாலிடிக்ஸ ஃபன்னா பார்க்குறாங்க. எந்த ஷார்ட்டேஜ் யுகத்தையும் அவங்க சந்திச்சதே இல்லங்க. அரிசி வாங்குறதுக்கு என்னைக்காவது கடையில நின்றுருக்காங்களா இவங்கலாம்? இல்ல. கிடையாது. ஆமா. எதுக்குமே அவங்க ஷார்ட்டேஜ் யுகம் சந்திச்சதே கிடையாது. எல்லாமே ஹோம் டெலிவரி, ம். ஃபாஸ்ட் ஃபுட். அப்போ ஃபாஸ்ட் ஃபுட் அரசியல்லயும் பூந்துருச்சுன்னா, பெரிய அளவுக்கான சித்தாந்தங்கள் ஓட்டு வங்கியா மாத்துறது கஷ்டம். ம். திமுகவுக்கு இதுவும் தெரியும். கண்டிப்பா தெரியாம இருக்காது. தோல்விக்கு பிறகாவது அவங்க இதை அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ம். அப்ப திமுக என்ன நினைக்குதுன்னா, ரைட்டுங்க இவங்கள மாத்த முடியாது. இப்போ வரட்டும். நிதானமா வருவாங்க. விஜய் ஆட்சியோட தோல்விகளுக்கு பிறகோ, இல்ல வந்து அவங்களோட சறுக்கல்களுக்கு பிறகோ, இவங்க கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுவாங்க. அது அது மனசு மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அவங்க மாறி வரட்டும். அதுக்கான சில முயற்சிகள் திமுக எடுக்குது. சென்சி கூட்டம் அது இதுன்னு போட்டு எடுக்குது. ஆமா. ஆனா 40 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற பழைய சித்தாந்தங்கள் பேர்ல நம்பிக்கை கொண்டவங்க, அண்ணா பேர்ல, எம்ஜிஆர் பேர்ல, ஜெயலலிதா பேர்ல இப்படியான ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல, ஆமா. அதுல இருந்து இவங்க வந்து 30% தன்னகத்தை திரட்டணும். திமுக கூட்டணி இல்லாம போனா ஓகே. ஆவரேஜா வந்து எல்லா கட்சிகளுக்கும் இங்க அவ்வளவுதான் இருக்குங்க. 30% தான் இருக்கு. ம். இப்ப விஜய் கட்சியோட பிரச்சனைன்னு என்ன வரும்னா, இப்ப அது வந்து டூ ஹெவியா மாறுது. ம். இப்ப மதிமுக இன்னைக்கு முடிவு எடுக்க போகுது. அது தாவேகாவை நோக்கி டிராவல் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. தாவேகாவை நோக்கி அவங்க டிராவல் பண்ணும்போது என்ன பண்றாங்க, தேமுதிகவை கடுமையா அட்டாக் பண்ணி விடுறாங்க. ஆமா. 10 சீட்டுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாதுங்க இவங்க. எப்ப சொல்றாங்க, கூட்டணி எல்லாம் முடிஞ்ச பிறகு. வைகோ என்ன சொல்றாரு, 9 வருஷமா மனப்புழுக்கத்தோட இருந்தோம் அப்படின்றாரு. 9 வருஷமா ஏன் இருந்தீங்க நீங்க மனப்புழுக்கத்தோட? புழுக்கம் வந்தா என்னங்க பண்ணுவீங்க நீங்க? காத்தால வெளியிலயாவது போய் நிக்க மாட்டீங்களா? ஆமா. புழுக்கத்தோடயே வீட்டுல இருப்பீங்க 9 வருஷமா? ஆ. அப்ப அவருக்கு வேற வேற ஆஃபர் இல்ல, வேற இடங்கள்ல அவர் ஃபிட் இன் ஆக முடியல. அதனால அவர் இருந்தாரு. இருக்காங்க. இப்போ இன்னொரு இடம் இருக்கு, அதுல ஆஃபர் இருக்குன்ட்டு போறாரு. ஆனா அந்த இன்னொரு இடத்துல இருக்கிற ஆஃபர் இருக்குல்ல, அது வந்து எவ்வளவு சீட்டு கிடைச்சிரும் அவருக்கு? ம். இப்போ வந்து இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல் சீட்ல ஏதாவது ஒண்ணாவது குடுத்துருவாங்களா வைகோ அணிக்கு? திருச்சி வந்து எம்பி வந்து வைகோவோட பையன். அப்ப திருச்சி கிழக்க மதிமுக விட்டு கொடுத்துருமா தாவேகா? ரிசைன் பண்ணிட்டு தாவேகால சேர்ந்தவங்களுக்கு அங்க டிக்கெட் கிடைக்குமான்னு நமக்கு தெரியாதுங்களே. ம். இப்ப விசிகா இருக்கு. விசிகாவுக்கு இடம் கொடுத்துருவாங்களா? மதிமுக போறதுக்கு முந்தையே வந்து விசிகா அட்டாக் பண்ணுது. ம். 4 சீட்டுங்க அவங்களுக்கு. கிளையே கிடையாது. அப்படி வைகோ தான் சொல்றாரு. ம். திரும்புற பக்கம்லாம் தீய வச்சுக்கிட்டே போனா அது எப்படியான அரசியலா இருக்கும்? ம். அங்க போனோம்னா காங்கிரஸ் அவர் அட்டாக் பண்ணுவாருங்க. ஏன்னா பல பிரச்சனைகளுக்கு காரணம் காங்கிரஸ் தான். ஈழத்தமிழர் பிரச்சனை காரணம் காங்கிரஸ் தான். இதெல்லாம் வந்து வைகோவோட ஸ்டாண்டர்ட் ஃப்ரேஸ். ம். பிஜேபியா அவர் அட்டாக் பண்ணுவாரு. ஃபுல் பிரச்சனை காரணமே வந்து பிஜேபி தான். ம். அதாவது வைகோவை சேர்க்கறதுனால தாவேகாவுக்கு அனுகூலமா இல்ல வந்து அபாயமான சரி. எனக்கு ஒரு சந்தேகம் தெரியும். ஏன்னா ஏஜ் தாங்க காரணம். ம். அரௌண்ட் 80 ரொம்ப பழமையான பிரின்சிபல்ஸ் இருக்கும். அதெல்லாம் மாத்த முடியாது. அவர் பையன் வந்து அவரோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சருக்கு அவரு பிளான் பண்றாரு. ஓகே. அப்போ டாப் ஹெவியா மாறிட்டே போகுது தாவேகா அணி. ரியல் சீட்டு ப்ராப்ளம் வந்து இப்போ இடைத்தேர்தல்ல தெரியாட்டாலும் உள்ளாட்சி தேர்தல்ல கண்டிப்பா தெரியும். திமுக வந்து இப்ப வந்து கூட்டணியே இல்லாம போனா ரொம்ப லீன் ஆயிரும். பொலிட்டிக்கலி வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜே இருக்காது. லீன் அண்ட் லேங்கிம்பாங்க அந்த பொலிட்டிக்கலா. அதாவது ஒல்லியாவும் இருப்பாங்க, உயரமாவும் இருப்பாங்க. அப்ப 30% மேல ஓட்ட வாங்கலாம். வாங்கினா நமக்கு வந்து மேயர் தேர்தலில் வெற்றி பெற வேண்டியதுங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஓகே. குறிப்பா வந்து திமுகவுக்கு பிரஸ்டீஜியஸ் மேயர் வந்து அநேகமா எல்லா மாநகராட்சியும் தான். சென்னை அவங்க கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணுங்கிற கம்பல்ஷனுக்கு போயிருவாங்க. எக்ஸிஸ்டிங் மேயர் பிரியா, அவங்களுக்கு இனிமே டைரக்டா மேயர் எலெக்ஷன்னா பிரியாலாம் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுவும் பெண்களுக்கு அதை அலாட் பண்ணணும். அது ஒரு ரொட்டேஷன்ல வர்றது. பெண் மேயர் இல்லாம ஆண் மேயர் வந்தாரு வைங்க. இப்ப 96 ஸ்டாலின் மேயர் ஆகும்போது ஆண் மேயர் தானே அது.
அப்ப அது சிக்கலாயிரும். அதெல்லாம் வந்து லோக்கல் கவர்மெண்ட் கையில இருக்கிற விஷயம். மாத்தி விட்டுருவாங்க. ம். கேண்டிடேட் தகுந்த மாரி மாத்திருவாங்க. ம். ஒரு காலத்துல சென்னை மேயர் வந்து பட்டியலினத்தவர்களுக்கு இருக்கிறதா இருந்ததுங்க. ஸ்டாலின் வரும்போது அத மாத்தி விட்டாங்க. ம். இப்படி இதுல நெறைய உள்குத்து இருக்கு. அதுக்காக நான் சொல்ல வரேன். சாதாரண விஷயம் கிடையாது அது. ஆனா மேயர் தேர்தல்ல ஜெயிக்கிறதுன்னா, இப்ப சென்னைன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 சட்டமன்ற தொகுதி மேயர் மேயர் இதுல வரும். ம். அவ்வளோ பெரிய வெயிட் கேண்டிடேட் வேணும்ன்றேன். அது. சிங்கிள் கேண்டிடேட் கூட பத்தாது. இப்ப ஆதவ அர்ஜுன்ங்கிறவர் வில்லிவாக்கத்துல மட்டும் ஜெயிச்சிருப்பாரு. ஆமா. சென்னை மேயரா ஜெயிக்கணும்னா 16 தொகுதியிலயும் அவர் ஜெயிக்கணும். திமுகல அப்படியான ஆளு வச்சு அவங்க அதுக்கு சென்னை அவங்க கைப்பற்றணுங்க, கோயம்புத்தூர் கைப்பற்றணும், திருச்சி கைப்பற்றணும், மதுரை கைப்பற்றணும், திருநெல்வேலி கைப்பற்றணும். ஏன்னா எல்லாம் பிரஸ்டீஜியஸ் மேயருங்க. ஓசூர் கூட ரொம்ப பிரஸ்டீஜியஸ். இந்த கணக்கு தான் இப்ப அவங்க போடுறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். என்னன்னா கூட்டணி கட்சின்னு போனா எல்லாத்தையும் பகிர்ந்து குடுத்துட்டு இருக்கணும். ம். அது தேவையில்ல. மொத்தம் இருக்கிற 25 மேயர் என்னமோ வருதுங்க. 25 மேயர்லயும் முக்கியமான நகராட்சி தலைவர்களையும் நம்ம அதிகபட்சமான இடத்த கைப்பற்றினா போதும். 86ல அவங்க அப்படி கைப்பற்றியிருக்காங்க. 86ல எம்ஜிஆர் ஆட்சி. ம். பெரிய அளவுக்கு எம்ஜிஆர் வந்து செல்வாக்கோட இருந்த காலகட்டம் தான். உடம்பு சரியில்லாம இருந்து புருக்குல இருந்து ரிட்டர்ன் ஆயிருந்தாரு. ஒரு அனுதாபம் கூட இருந்துச்சு. ஆனாலும் 86 நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல பெரும்பாலான நகர சபைகளை திமுக கைப்பற்றியது. கூட்டணி பலமும் இல்ல அப்போ திமுகவுக்கு. ம். எல்லாம் அதிமுக ஜோதியில போய் கலந்துட்டாங்க. கூட்டணி கட்சியெல்லாம் எம்ஜிஆர் ஜோதியில கலந்துட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கணக்கு திமுக போடுகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ராஜா வந்து கூட்டணியே வேணான்றாரு. ஸ்டாலின் அவர்களும் நேற்றைக்கு சொல்லும்போது அதை பரிசீலனை செய்யற மாதிரி தான் சொன்னாரு. சோ பெரிய மாறுதல். ஒரு பக்கம் கூட்டணி சேருதுங்க தாவேகா பக்கம். எப்போதும் கூட்டணியோட இருக்கிற திமுக கூட்டணி வேணான்னு முடிவு எடுக்குது. தேர்தலுக்கு முன்னாடி வந்து இந்த பிரச்சனை வந்து திமுகவுக்கு இருந்துச்சு. அந்த கூட்டணிக்கு என்ன சீட் ஷேரிங் குடுக்குற பிரச்சனை வந்து திமுகவுக்கு இருந்தது. இப்ப அது தாவேக்காக்கு மாறுதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அப்படித்தாங்க எடுத்துக்கிடணும். திமுகவை வந்து 28 சீட்டு காங்கிரஸுக்கு கொடுத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. ஆமா. அந்த காலகட்டத்தில நாங்க ரொம்ப அது விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம். ம். 28 சீட்ல அவங்க ஜெயிச்சது கடைசியில 5 தான். ம். 5ல 3 கன்னியாகுமரி, ஆமா. 2 ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. காங்கிரஸ்க்கு என்ன பெரிய ஓட்டு வங்கி இருக்கு? 28 சீட்டு கொடுத்து என்ன பயன்? கூட ஒரு ராஜ்யசபா சீட்டு வர தூக்கி கொடுத்தாங்க. ஆமா. இப்ப காங்கிரஸுக்கு இன்னைக்கு வந்து 2 ராஜ்யசபா சீட் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒண்ணு பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னொன்னு ஏற்கனவே திருச்சிக்காரர் ஒருத்தர். ஆமா. அப்ப திமுக லெஃப்ட் அண்ட் ரைட் கூட்டணி கட்சிகளுக்கு வாரி தான் கொடுத்தது. ம். அத வந்து அவங்க இப்போ கொஞ்சம் அத அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த இத கையில ஆனா இப்போ மதிமுக இருக்கு. மதிமுக வந்து மதிமுக இன்னைக்கு போயிருங்க. தேமுதிக இருக்கு. மதிமுக தேமுதிகவை கிரிட்டிசைஸ் பண்ண உடனே 10 தொகுதி எப்படி கொடுக்கலாம்னு கிரிட்டிசைஸ் பண்ண உடனே நேத்து பிரேமலதா போய் ஸ்டாலினை பார்த்து இன்னொரு வாட்டி பூச்செண்டு கொடுக்குறாங்க. சோ அரசியல் வந்து அப்படியே ஒரு கணக்கை நோக்கி ஓடுகிறதுன்ற. ஓடி. ஆவா வேலு அவர்களோட அந்த ரைடு போயிருக்காங்கல்ல சார். போயிருக்காங்க. அது வந்து என்னன்னா, அரசியல் ரீதியா பழி வாங்குறதுக்காக தாவேக்கா அரசு இந்த மாரி பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இது எப்படி பார்க்கலாம் சார் ஃபர்ஸ்ட்டு? ஏங்க 96ல அப்ப ஜெயலலிதா பேர்ல திமுக போட்ட கேஸ் அரசியல் ரீதியா பழி வாங்குறது இல்லையா? இன்னும் சொல்ல போனா வீட்டுக்குள்ள போய் ரெய்டு பண்ணி அந்த நகை செருப்பெல்லாம் ஆமா. காமிச்சு அந்த படம் ரொம்ப நாள் முரசொலியில போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா. அரசியல் ரீதியா அதை அப்படிதாங்க செய்வாங்க. அதெல்லாம் வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா எஃப்ஐஆர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா தெரியலங்க எனக்கு. நான் ஒரு வழக்கறிஞரா எஃப்ஐஆர் ஸ்டடி பண்ணி பார்த்தேன். எஃப்ஐஆர்ல நிறைய ஓட்டம் இருந்துச்சு. கம்ப்ளைண்ட்ல வந்து ஏவே வேலு பேரு ரொம்ப பிரதானமா இல்ல. ஏன்னா 2வது கம்ப்ளைண்ட் எம்ஆர் விஜயபாஸ்கர். எம்ஆர் விஜயபாஸ்கரோட கம்ப்ளைண்ட் சேர்த்து அதுல காட்டுறாங்க. ஓகே. அப்ப வந்து ஒரு பிரிலிமினரி என்கொயரி, டீடைல்டு என்கொயரி நடத்துனதுக்கான ரெக்கார்ட்ஸ் அது எஃப்ஐஆர்ல இல்ல. ஒருவேளை அவங்க அதை அடிஷனல் டாக்குமெண்டா வச்சிருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. எஃப்ஐஆர் வந்து எனக்கு என்னமோ அது அவ்வளவு ஸ்ட்ராங் எஃப்ஐஆரா நான் தெரியல. எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்லி சில தினங்களுக்குள்ள வந்து கண்டிப்பாக வேலு தரப்பு வந்து கோர்ட்டுக்கு போகும். ஏன்னா எஃப்ஐஆரை வச்சிருக்க முடியாதுங்க. எஃப்ஐஆரை வச்சிருந்தா இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா அது உடனடியா இடிக்கு போய் சேர்ந்துரும். எஃப்ஐஆர் அங்க ஷேர் ஆகுதுங்க. காமன் போர்ட்டல்ல எஃப்ஐஆர் ஷேர் ஆகுது. இடி என்ன பண்ணுதுன்னா எல்லா எஃப்ஐஆரையும் எடுத்து பிஎம்எல்ஏ கீழே அதை கொண்டு வந்து விட்டுரும். அப்படிங்கும்போது எஃப்ஐஆரை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணி வாங்கியே ஆகணுங்கிற கம்பல்ஷனுக்கு இப்போ போயிருச்சு. இதுக்கு முந்தி அந்த பிரச்சனை கிடையாதுங்க. எஃப்ஐஆர் அப்புறம் சார்ஜ் ஷீட் கோர்ட்ல வந்து கேஸ் பார்த்துட்டு இருக்கலாம். இப்ப அது கிடையாது. எஃப்ஐஆர் போட்டோம்னா அப்ப கூட வர்றது இடி துணைக்கு வந்துடும். அந்த இடத்த வந்து திமுக அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் வரும், நெருக்கடி.
அப்புறம் இந்த தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த திமுக ஆட்சியில போடப்பட்ட இந்த டெண்டர்கள் எல்லாமே ரத்து பண்ணிக்கிட்டே வராங்க. நம்ம பார்த்தோம் அந்த சதுப்பு நிலம்ல வந்து ஆக்கிரமிப்புல அங்க கட்டுறது வந்து ரத்து பண்ணாங்க. பஸ்ஸஸ்க்கு அந்த பஸ் வாங்குறதுக்கான அந்த அனுமதிக்கு அதுக்கு ஒரு டெண்டர் போட்டாங்க. அது ரத்து பண்ணாங்க. இன்னைக்கு இந்த நடைபாதை அமைக்கிற அந்த திட்டம், சென்னை நடைபாதை அமைக்கிற அது ஒரு 250 கோடி வந்து டெண்டரையும் முறைகேடு இருக்குது. அதுல நெறையா வந்து மாறுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு, அதையும் முழுசா வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த தொடர்ந்து இந்த மாரி டெண்டர்கள் ரத்து கடந்த ஆட்சியில போட்ட டெண்டர்கள் எல்லாமே ரத்து பண்றது என்ன ஒரு காரணம்? இது எப்படி பார்க்கலாம் சார் இத? முழுமையான ரத்துங்கிறது மக்களுக்கு பயனளிக்காது. மாற்று திட்டம் என்னன்னு சொல்லணும்ல. டெண்டர்ல முறைகேடுகள் இருந்தா நடவடிக்கை எடுக்கணும். மாற்று திட்டமே இல்லாம டெண்டர் நீங்க ரத்து பண்ணீங்கன்னா, ஏதாவது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க கோர்ட்டுக்கு போயிருவாங்க. கான்ட்ராக்டர்ஸ் கோர்ட்டுக்கு போவாங்க. கடைசியில அந்த திட்டம் வந்து நிலுவையில தான் இருக்கும். கோர்ட்டு தலையீடு இருக்கும். மேட்டர் சப்ஜூடிஸ் ஆயிரும். இன்னொரு டெண்டரும் நம்மளால விட முடியாம போய் சிக்கிரும். ரொம்ப அவசரப்பட்டு சில விஷயங்கள செய்யறதுனால, அது மக்களுக்கும் பயன் கிடையாது, அரசுக்கும் பயன் கிடையாது. பயன் கிடையாது. அவங்களும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பொதுவா அந்த வெள்ளை அறிக்கை விடுறாங்க. பட் ஆனா ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா அது வைக்கல. இது இருக்குன்னு இதுக்கு மாற்று என்னன்னு சொல்லி குடுக்கலன்ற இந்த வெள்ளை அறிக்கைன்ற அந்த ஒரு இதையும் எப்படி பார்க்கலாம் சார்? நம்ம 2 EV வெள்ளை சார்ந்த அறிக்கையிலயுமே வந்துங்க, சரத்து ஒண்ணும் இல்லைங்க. வெள்ளை அறிக்கை குடுத்துட்டாங்க. ம். ஒரு பேசு பொருளா இருந்தது. மற்றபடி வெள்ளை அறிக்கைக்கு தேவையான பல விஷயங்கள், அந்த கூறுகள் அதுல இல்லங்கிறது தான் என்னோட கருத்து. 2 வெள்ளை அறிக்கையுமே அப்படிதான் இருந்தது. ம். 2வது வெள்ளை அறிக்கை குடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னமும் துறை நிபுணத்துவம் வந்து அமைச்சர்களுக்கு வந்திருக்காது. சரி, அதிகாரிகள் துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களா இருப்பாங்க. ஒரு புதிய ஆட்சி வரும்போது, புதிய ஆட்சியோட திசைவழி போக்க வந்து அதிகாரி உடனே யூகிக்க முடியாதுங்க. ரொம்ப கஷ்டம் அது. அப்ப இவங்க ஏதோ ஒண்ணு கேட்கறாங்கன்னா, அதிகாரிகள் ஏதோ ஒண்ணு தயார் பண்ணி குடுத்துருவாங்க. ம். அது பயன் வராது. நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துட்டு பொறுமையா செய்றது தான் நல்லது. ம். கொஞ்சம் அவசரப்படுற மாரி நான் நினைக்கிறேன். அதாவது எல்லாத்துக்கும் காரணம் பழைய அரசு தான் அப்படிங்கிறதுல அது ம். அர்த்தமே இல்லைங்க. கலைஞரே வந்து அப்படி சொல்லி தான் அது சரியா ஒர்க் அவுட் ஆகலைங்க. 96ல அப்படியெல்லாம் சொல்லி 97 உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல்ல அதிமுக தோற்றுது. ஆனா 98 பாராளுமன்ற தேர்தல்ல 40 தொகுதிக்கு 30 தொகுதி வந்து ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஜெயிச்சிருச்சு. ம். அதுபோக 96ல நடந்த இடைத்தேர்தல் மதுரை கிழக்கு, மருங்காபுரி, ம். கலைஞர் ஆட்சி. இடைத்தேர்தல்ல அதிமுக ஜெயிச்சிருச்சு. சரி. ஆமா. இதான் வரலாறு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில எடுபடாது. எப்போதுமே எடுபடாது. ஜனங்களுக்கு நீங்க கொஞ்சம் டைம் குடுக்கணும். ம். அதிகாரிகளுக்கும் டைம் குடுக்கணும். அவசரப்பட்டு திமுகவ அழிச்சிரலாம் அப்படின்னு நினைக்கிறதுல அர்த்தம் கிடையாதுங்க. அப்படிதான் கலைஞர் வந்து அதிமுக அழிச்சிரலாம்னு நினைச்சாரு. ம். ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவ. சரியா வரலங்க அது. என்ன காரணம்னா, எல்லா கட்சிக்கும் ஒரு ஆதரவு வட்டம் இருக்குங்க. ம். அது கொஞ்சம் சுருங்கி இருக்கும். 30% ஆதரவு வட்டம் இருக்குங்க. ஆட்சி பேர்ல ஏதாவது அதிருப்தி இருக்கும். இல்ல ம். அமைச்சர்கள் வந்து ஏதாவது தேவையற்ற வகையில ஆடம்பரம் பண்ணி வெறுப்ப கிளப்பியிருப்பாங்க. ம். தேர்தல்ல வந்து 5% குறைஞ்சு போயிரும். தோத்து போயிரும். ம். அதனாலயே கட்சி அழிஞ்சிருச்சுன்னு நீங்க எடுத்துக்க கூடாது. அப்படியெல்லாம் அழியாது. என்ன காரணம்னா, ஊர்கள்ல வந்துங்க ஒரு கட்சி ஆதரவாளர்கள், இன்னொரு கட்சி ஆதரவாளர் இப்படி ஒரு அரசியல் இருக்கு. ஊருக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. ம். எல்லாமே குறிப்பிட்ட கம்யூனிட்டிய சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. சொந்தக்காரங்களா கூட இருப்பாங்க. திடீர்னு ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து இன்னொரு அரசியல் இயக்கத்துக்கு அவங்களோட ஆதரவு நிலைப்பாட்டெல்லாம் மாத்திக்க மாட்டாங்க. ம். விஜயே என்ன அளவுக்கு தான் வந்து அவரு ப்ராமிசிங்கா இருந்தாலும், அவருக்கான ஆதரவு ஓட்டமும் அவ்வளவுதாங்க இருக்கும். ம். உதயநிதிக்கான ஆதரவு ஓட்டமும் அவ்வளவுதான் இருக்கும். அப்ப இதை புரிந்து கொண்டு ஜனங்க வந்து இயல்பாகவே அவங்க வந்து சில விஷயங்கள புரிஞ்சுக்குவாங்க. அது இப்பல்லாம் ரொம்ப ஈஸிங்க. இன்னைக்கு இருக்கிற செல்போன் யுகத்துல தகவல்கள் கொட்டி கிடக்குது. ம். பத்திரிகைகள்ல எழுதி ஜனங்கள மாத்துறதுல ரொம்ப சிரமம். இன்னைக்கு அப்படி இல்ல. ரொம்ப உடனே எளிதா மாத்தலாம். அதே நேரத்துல மிக எளிதாக ஒரு ஏஐ போட்டோ கிரியேட் பண்ணி விடலாம். ம். அத விட எளிதா வந்து அது ஏஐ தான்னு ஜனங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அதான் சிக்கல். நீங்க கஷ்டப்பட்டு போட்டோ கிரியேட் பண்ணியோ, இல்ல வீடியோ கிரியேட் பண்ணியோ களத்துல விட்டு, ஆ. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அது மாறிருங்க. அது ஏஐ. இது ஆமா, ஆமா. உடனே வந்துருதுங்க அது எல்லாம். ம். இனி இந்த மாரியான முயற்சிகள் பலன் அளிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க சார். நம்ம தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள வந்து பல காணொளிகள்ல நம்ம பேசுவோம். மிக்க நன்றி சார்.